சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும். நல்லாயிருக்கும். ஆன் பண்ணிட்டேன், பேசிட்டியா? ஹாய் கைஸ், நம்ம இப்போ எந்த வண்டியில் இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஸ்கோடா கைலாக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வண்டி வந்து புது வண்டி, 2-3 நாள் தான் ஆச்சு எடுத்து கைஸ். ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஸ்கோடானா ஸ்கோடா தான். அவன் எப்படி சொல்கிறது, ஜெர்மனி தான் ஜெர்மனி தான், அது மாதிரி காட்டிட்டாங்க கைஸ் வண்டியை. சூப்பராக இருக்குது வண்டி. ஹேண்டிலுக்கு, கார்னரிங்க்கு, ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நான் பர்சனலாக ஓட்டுன்னு வச்சு சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னொரு விஷயம், நான் வீடியோ போடுறேன், இல்லை யாருமே லைக் போட மாட்டேறீங்க. அதனால் கொஞ்சம் லைக்கை தட்டி விட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் போடுற வீடியோ, நான் போடுற எஃபெக்ட்டு, நான் போடுற எதாக இருந்தாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஆமாம், அது மாதிரி சில வீடியோ வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், சில வீடியோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஓரளவுக்கு நாங்கள் நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்ம திரும்ப பேக்காக போவோம், வீடியோவுக்கு போவோம் திரும்ப, ஓகேங்களா கைஸ்? இப்போ வந்து கைலாக் ஓட்டிகிட்டு இருக்கோம். வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மாலாம் சொல்லக்கூடாது, அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸு. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன் கைஸ், 6 ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக வந்து டாப் மட்டும் 6 கியர் இருக்குது, ரிவர்ஸ் வந்து 7th கியரு. அதாவது இது வந்து மேனுவல் வந்து இது இப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது மாதிரி வண்டியில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஓகே கைஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து வண்டியில் வரல. இது வந்து நம்ம தனியாக நம்மளோட ஃப்ரெண்டு வந்து தனியாக கொடுத்தாரு, தனியாக போட்டார் அவங்க கம்பெனிலே சொல்லிவிட்டு. ஏன்னா அவங்க இதில் வந்து வர்றது வந்து இது வந்து மிட் மாடல். இந்த வண்டிக்கு இது குட்டி டிஸ்பிளே தான் வந்துச்சு. அதில் வந்து சில அக்சஸ்லாம் இல்லை. அதில் மேப் பார்க்குறதா இருக்கட்டும், ஆட்டோ கேர் எதுவுமே இல்லை அதில். இன்னும் இந்த இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த செட்டு மட்டும், இந்த பேனலோட செட்டு மட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லி கைஸ். ரொம்ப காஸ்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இதுக்கு மட்டும். பட் நல்லா இருக்குது வண்டி. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ ஸ்கோடா அந்த வேடிங்லாம் செமையாக இருக்குது. இது என்ன ஒரு விஷயம், வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணலாம். ஏன்னா புது வண்டி வந்து நமக்கு இந்த ஒயரிங் கட் பண்ணிட்டீங்கன்னா வாரண்டி கேரண்டி கிளைம் பண்ண மாட்டானுங்க. இப்போ இதுனா வந்து அவங்க கம்பெனிலே பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. இது மட்டும்தான் அவங்க பண்ணுற விஷயம். இன்னொரு விஷயம் கைஸ், வண்டி இண்டிகேட்டராக இருக்கட்டும், லைட்டு பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜெர்மன் கம்பெனியை பொறுத்தளவுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் வரும். இதுதான் இண்டிகேட்டரு, இதுதான் லைட் பாஸ் பண்ணுறது, ஹை பீம் போடுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் தான் வரும், ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். வைப்பர் அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வரும். அதாவது நமக்கு நார்மல் வெஹிக்கிளில் வந்து இண்டிகேட்டர்லாம் ரைட் சைடில் வரும், இந்த ஆப்ஷன் லெஃப்ட்டில் வரும். இது வந்து நமக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்துடும், மீதிலாம் ரைட்டில் வரும். அது மாதிரி இதுக்கு ஹெட்லைட்டு போடுறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ், இந்த இடத்துல. நான் உங்களுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு காட்டுறேன், ட்ரைனில் பார்க்க முடியாது, நான் வண்டி நிப்பாட்டிட்டு காட்டுறேன். அது மாதிரி ஏசி கிட்டத்தட்ட நம்ம ஒரு டிஸ்பிளேல கூட காட்டுது பாருங்க கைஸ். ஒரு 33 செல்சியஸில் இருக்கும். 2 தான் வச்சுருக்கோம், ஃபேன் கூட வைக்கல, 2 தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ஏசி வந்து சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு ஏறுது. புது ஏசின்றனால ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு ரீசன்னு. புது ஏசினால நல்லா சல்லுன்னு ஏறுது. அதுக்கு நான் அப்படிலாம் இல்லை, நான் சூப்பராக இருக்குது கைஸ். ஏசி நல்லா இருக்குது, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் நல்லா இருக்குது. வண்டி ஹேண்டில் பண்ணுற வேறு லெவலில் இருக்குது கைஸ். அது அந்த ஒரு விரலில் அப்படி திருப்பதாக இருக்கட்டும், அப்படி இருக்கதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அது இல்லாமல் வண்டி ஒரு ஸ்போர்ட்டிவ், நம்ம உள்ளே உட்கார்றப்போ ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்குது கைஸ். வண்டி வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கோடா வந்து இந்த ஸ்டேரிங் வந்து இப்படி கொடுக்குறானுங்க, நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, பட் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ஏன்னு தெரில, எனக்கு இங்கே இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சம்திங் ஏதாவது வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணும். ஏன்னா இது வந்து மொட்டையாக வெறும் ரவுண்டு மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்குது. இவங்க நார்மலாக கொடுத்து இந்த இடத்துல கட் பண்ணி ஷேப் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி. ஹேண்டில் அதான் அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்னஸாக இருக்கும். இது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக பிடிக்கிறதுக்கு. இதனால எனக்கு நான் ஃபீல் பண்ணுறத சொல்கிறேன். உங்களுக்கு சம்திங் நீங்கள் இந்த மாதிரி வண்டி நீங்கள் ஆல்ரெடி ஸ்கோடா வச்சுருக்கலாம், ஸ்கோடா ஸ்லாவியா இருக்குது, அது மாதிரி எல்லா வண்டியும் வச்சுருக்கலாம், குஷாக்கு இது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். பட் இந்த வண்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மாதிரி வண்டியோட லுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னாலும் எப்படி சொல்கிறது, ஸ்கோடாவில் இன்னொரு வண்டி குஷாக்குன்னு நினைக்கிறேன், அந்த வண்டியும் சேம் இதே மாதிரி தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி. ஆனால் நல்லா இருக்குது, நான் நல்லா இல்லைலாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது வண்டி. இன்னொரு விஷயம் கைஸ், எனக்கு சீட்டு உட்காருக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது.
ஏன்னா நல்லா எப்படி சொல்கிறது, ஏன்னா மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த அவங்களோட மெட்டீரியல் நல்லா இருக்கு. நம்ம ஆக்டர் மார்க்கெட்டில் போகிற சீட் கவராக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியாகவே போடுங்க. ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போட்டிங்கன்னா 2000, 3000, 5000லேருந்தே இருக்குது. பட் அதை கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங்லாம் போயிங்கன்னா வேர்க்காது, முதுகு வேர்க்காது. இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி வெயிலெலாம் இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ சென்னை வந்து உங்களுக்கு சொல்ல வேணும், சென்னை வெயிலை பற்றி அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க பயிலுக. அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் மே மாதம்லாம் நீயா நானும் போட்டி போட்டு பார்ப்பாங்க வானத்துக்கு பூமிக்கும். அந்த மணி நேரத்தில் நமக்கு வண்டி உட்காந்து ஓட்ட முடியாது காய்ச்சி. என்னதான் ஏசி ஒன்றாலும் அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு, என்னடா அது எப்படி இருக்கே அப்படின்ட்டு. வண்டி புது வண்டிலாம் பயமாக இருக்குது கைஸ் வண்டி ஓட்டுறதுக்கே. குறுக்க வரானுங்க பூரா பேரும். அது மாதிரி கொஞ்சம் ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போடுறப்ப கொஞ்சம் நல்ல சீட் கவரே போடுங்க கைஸ். இந்த வண்டிக்கு வந்து அவனுங்க கொடுத்துருக்க சீட் கவரே சூப்பராக இருக்குது. நான் வண்டி நிற்பாட்டி அதையும் காட்டுறேன். வண்டி அது மாதிரி வண்டி கியர் ஷிஃப்டிங்லாம் கொஞ்சம் புது வண்டினால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இன்னும் ஸ்மூத்தாக மாறல. ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது, ஒரு விரலில் தொட்டு மாற்றலாம் அப்படி இருக்குது. சூப்பராக தொட்டு விட்டால் நமக்குன்னு விடுவோம். ஆனால் இது நல்லா இருக்கு, நார்மலாக இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. அது மாதிரி ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கோடா கிரில்லு அதே மாதிரி டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வண்டி நீங்கள் ஸ்கோடா வண்டி வச்சுருக்கவங்க மட்டும் தான் தெரியும் அந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மாதிரி நமக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்த வெண்ட்டும் வந்து நல்லா பெரிய ஹோல் குடிச்சே வச்சு கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது மாதிரி சில்னஸ் நல்லா இருக்குது. கிளாசி ஃபினிஷில் வருது கைஸ். இது எங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கிளாசி ஃபினிஷில் வருது. அது மாதிரி ஸ்டியரிங்கும் லெதர் ஃபினிஷில் வருது. நம்ம தனியாக கவர் போடாட்டியுமே பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. வண்டியோட உங்களுக்கு வியூ தெரியுதா, பேனட்டு வண்டியோட வியூ வந்து செம்ம வியூ. ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்க சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு லெஃப்ட்டும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். இது சாரி லெஃப்ட் ரைட்ன்ற பாருங்க, ஹைட் ஏற்றிக்கலாம், அப் டவுன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பின்னாடி சாச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். அந்த ஆப்ஷனாக நல்லாயிருக்கு. இப்போ நானே ஓரளவுக்கு ஷார்ட்டாக தான் இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி பேண்ட் தெரிஞ்சு வச்சு ஓட்டினா எனக்கு பிடிக்காது கைஸ். எனக்கு வந்து நல்லா இறக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டினா எனக்கு அந்த குளிக்குள்ள உட்காந்து ஓட்டினா பிடிக்கும். ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த பேண்ட் தெரியாமல் ஓட்டினா எனக்கு ரொம்ப ஹைட்டான ஒரு ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும். வண்டியோட சொஃபிகேட் வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவே முடியாது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கானுங்க கைஸ், சும்மா நெய்ன்ட்டு ஒரு வேலையுமே இருக்காது. நம்மளே வேளாமல் சுற்றிட்டு இருக்கோம், நமக்கு போட்டு அடிக்கிறானுங்க கைஸ் ஃபோனை. இன்னொரு விஷயம் கைஸ், வண்டியில் வந்து இன்பில்ட்டாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அது மாதிரி இந்த ஆப்ஷன் இப்போ எல்லா வண்டியிலுமே வருது. இந்த ஏ ஆஃப்ன்றது ஆட்டோமேட்டிக் ஆஃப், கிளச் மிச்சம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் ஸ்கோடாவில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கைஸ். அது எத்தனை வண்டியில் இருக்குன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டின வரைக்கும் ஸ்கோடா வண்டியில் மட்டும்தான் இருக்குது. ஹுண்டை ஓட்டியிருக்கேன், கியா ஓட்டியிருக்கேன், நான் கிட்டத்தட்ட 400 நெருக்கி ஓட்டியிருக்கேன் எல்லா காரையுமே. ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லை. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ரன்னிங்லேயே, ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறுறோம் இறங்குறோம், டக்குன்னு மேடு ஏறுறோம் அப்படின்னா டக்குன்னு வண்டி கியரில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது கைஸ். வண்டி டக்குன்னு உடனே ஸ்டார்ட் ஆகுது, கிளச்சை மிதிச்ச செகண்டு. நம்ம எதிர்பார்க்கறதே இல்லை அந்த விஷயத்த, திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் புதுசாக கற்றுக்கணுக்குலாம் அந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும், இந்த மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணுமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஆனால் நான் இந்த பதட்டம்லாம் வரல, அவக்கே தெரில வண்டி ஆஃப் ஆனாலும் தெரில, உள்ள அவ்வளோ சைலண்டாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அது மாதிரி இன்டீரியருமே வந்து பிளாக் வித் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. பீச்சுன்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி ஆஷ் கலரு, மேலே ஃபுல்லாக ஆஷு, கீழே ஃபுல்லாக பீச்சில் கொடுத்துருக்காங்க. பீச்சுன்ற பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஹீட் ஏறுனா கொஞ்சம் வெயிலில் நிப்பாட்டணும் அப்படின்னா கொஞ்சம் உட்கார்றப்ப கொஞ்சம் மார்க் தான் இருக்கும். மித்தபடி வண்டி லுக்கு சூப்பராக இருக்குது, வண்டி லுக்காக இருக்கட்டும். அது மாதிரி கைஸ் டேஷ்போர்டில் ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, சம்திங் ஜூஸ் போட்டுக்கலாம், டிம்பீர்லாம் அடிச்சிங்கன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, சரி கைஸ், நான் வண்டி உங்களுக்கு வந்துட்டு நிப்பாட்டிட்டு காட்டுறேன். நான் ஒரு டிராஃபிக்காக இருக்குது, நான் ஏதாவது எம்டி பிளேஸ் கிடச்சா அவங்க ரேவ் பண்ணி காட்டுறேன், ப்ளஸ் கியர் நான் ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி கிளஸ்டரில் வந்து லெஃப்ட்டில் வந்து நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் நார்மல் ஸ்பீடாக மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக இந்த ஸ்கோடாவில் வந்து இப்படி தான் டாப் மாடலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இதில் வரும்னு நினைக்கிறேன், நமக்கு அந்த டிஜிட்டலில் வரும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா 10, 20, 13, அது வந்து ஆர்பிஎம். அங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா 20, 60, அந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பீடு. இங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வண்டியோட ஹீட்டு. லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 90, 30, 130 அப்படின்னு. அது அங்கே இருக்கு பாருங்க, பெட்ரோல் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு. அது ஸ்லாவியாலையும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்பீடா மீட்டர் வந்து காமனாக தான் வச்சுருக்காங்க எல்லா வண்டிக்குமே. அது மட்டும் கொஞ்சம் அவங்க டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றலாம்.
நல்லா இருக்குது. பட் அது என்னோட பர்சனலாக சில வண்டிக்கு ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல கைஸ் வண்டிக்கு. அதானே உண்மை. ஏன்னா நம்ம இருக்கிறோம்னா இப்போ நம்ம சில பேர் வந்து வண்டி எடுக்கணுன்றக்காண்டி எடுத்து ஓட்டுவாங்க. சில பேர் வந்து யார்ட்டையுமே இல்லாத மாதிரி வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கொடுக்கலாம். பட் ஸ்கோடா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. என்ன கைஸ் மைலேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக தர மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு ஓட்டின வரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லலை குறை, பட் எனக்கு அப்படி தான் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். வண்டி ஓட ஓட நமக்கு வந்து வரும். இதில் அவங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ கன்சம்ஷனில் இருக்குன்னு காட்டுறேன். கைஸ் ஒரே டிராஃபிக்காக இருக்குது கைஸ். புது வண்டி வேறையா, பயமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க கைஸ், காட்டுறேன் கன்சம்ஷன் காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் 11. இந்த கன்சம்ஷன் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுனாவே கொஞ்சம் நேரம் கொடுக்கும். எனக்கு மைலேஜ் காட்டிட்டு இருந்துச்சு, இப்போ காட்டல. செட்டிங்ஸ் மட்டும் தான் காட்டணும். நான் வண்டி உங்களுக்கு ஓட்டிகிட்டே காட்டுறேன், இல்லைனா திரும்ப நிப்பாட்டும் போது கூட காட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வியூ பாருங்க கைஸ், நல்லா ஹைட்டு தெரியுதுங்களா? அந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், வண்டி போணுச்சுன்னா அதோட ஹைட்டுக்கு நம்ம ஹைட்டுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது மாதிரி கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கு கைஸ், வண்டி சூப்பராக இருக்குது. அது மாதிரி ஸ்பீக்கர்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். அங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு சில்லிங்ஸு, அங்கே ஒரு சில்லிங்ஸு, டோர்லேயும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த வண்டி வந்து 6 ஏர் பேக்ஸ் இந்த வண்டி கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ்லேயே கொடுத்துதான், இருந்தாலும் இவனும் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட் பிரேக் இது கொடுத்துருக்காங்க, ஏர் பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ் வண்டி. நம்ம வண்டி வெளியே போய் வண்டி நிப்பாட்டிட்டு நான் வெளியே போயிட்டு மீதி உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி எக்ஸ்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மாதிரி இப்போ ஆக்சுவலாக நான் வண்டி இங்கே வந்து நான் நிப்பாட்டினேன். வண்டி ஆக்சுவலாக ஆஃப் ஆயிடுச்சு. நான் காட்டுறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது ஆஃப் ஆகுதான் பார்ப்போம். இங்கே காருங்க கைஸ், ஸ்பீடாமீட்டர் பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். வண்டி தெரியுதுங்களா? 0ல் இருக்குங்களா? இப்போ நான் கையிலலாம் இங்கே தான் இருக்குது, 2 கையுமே இங்கே தான் இருக்குது. கிளச்சை பாருங்கள், காலை பாருங்கள், கிளச்சை மிதிக்கிறேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? சாவி போட வேண்டாம். அதாவது சிக்னல்லையோ டிராஃபிக்லையோ நின்னோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆகிடும். திரும்ப அகைன் கிளச்சு மிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது. அது ஓரளவுக்கு இப்போ எல்லா வண்டியிலுமே கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷனை. பட் ஸ்கோடாக்கு நிறையா தான் தேவைப்படுது. ஏன்னா மைலேஜ் சுத்தமாக தான் கம்மியாக தரனால அது ஓரளவுக்கு நல்ல கன்சம்ஷன் தான் அது. ஆனால் அப்படி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த ஏசி ஓடுறப்பெல்லாம் அது தனியாக பேட்டரி வந்து சார்ஜ் போகும். அது அந்த மாதிரிலாம் எப்படி அப்புறம் அது லாங் லைஃப் வராது பேட்டரி. மேபி நீங்கள் வந்து ஓட்டுறீங்க, சிட்டிக்குள்ளே தான் இருக்க போறீங்கன்னா இப்போ இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும். அப்படி மேபி தேவையில்லை, வெளியே லாங் போகிறேன் வண்டி ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க பெட்ரு. ஏன்னா நீங்கள் பிரேக் அடிச்சு ஏதாவது சம்திங் டோல்கேட்டில் போய் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட அந்த நேரத்தில் டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடும். அது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வண்டி ஒரு லாங் ஸ்ட்ரெச் போயிட்டு ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டணும் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணுறப்ப ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, வண்டி டக்குன்னு சடனாக ஆஃப் ஆகிறப்ப அந்த ஹீட் வந்து டக்குன்னு டம்ப் ஆகும். இதே வண்டி ஆன்லேயே இருந்துச்சுனாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அது மாதிரி அதாவது ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மித்தபடி அது தேவையில்லை, ஆன் பண்ண வேண்டாம், அது வேஸ்ட்டு தான் அது. மித்தபடி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ½ hour கழிச்சா எடுக்க போகிறோம்னா அது ஒரு விஷயம். நம்ம திரும்ப வண்டி நிப்பாட்டுறோம், திரும்ப நம்ம மூவ் பண்ண போகிறோம், ஒரு அடி மூவ் பண்ண போகிறோம்னா அது அந்த கேப்லேயே ஆஃப் ஆகிடுது. அது வேஸ்ட்டு தாங்க ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே இந்த இன்ஜின் ஸ்கோடாவோட இன்ஜின் கேட்டிங்கன்னா எப்படி வந்தாலும் ஒரு இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 30 to 40 மில்லிஸ் வந்து எடுக்கும் பெட்ரோல். அதாவது ஒரு சுழற்சிக்கு ஒரு ரொட்டேஷனுக்கே அது அவ்வளோ எடுக்கும். ஏன்னா இன்ஜின் அவ்வளோ பெரிய இன்ஜின், சிசி கூட உள்ள இன்ஜின், ஹீட்டு எல்லாமே இருக்குல்ல கைஸ், ஏசி ஓடுது எல்லாமே. அதெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வண்டி வெளியே போயிட்டு காட்டுறேன். வண்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வண்டியோட லுக்காக இருக்கட்டும் எதுவுமே குறை கிடையாது கைஸ், சூப்பராக இருக்குது. மைலேஜ் மட்டும் எனக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் தராத மாதிரி ஃபீல் ஆகுது. வண்டி நான் குறை சொல்லலை, மைலேஜ் குறை சொல்லலை, எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை சொல்கிறேன். மேபி ஸ்கோடா ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியலாம் வண்டி அப்படி கிடையாது அப்படின்னு கூட. பட் நல்லா இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது, வண்டி குறையே இல்லை பாய்ஸ், எதுவுமே குறை கிடையாது. வண்டி ஆன்ரோடு எனக்கு தெரிஞ்சு 11.57 60 சொன்னாங்க. அரௌண்ட் 12 lakhs வச்சுக்கோங்களேன்.
12 lakhsக்கு ஒருத்தான வண்டி கொடுத்துருக்காங்க. கைலாக்ன்ற ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க ஸ்கோடால இருந்து. ஏன்னா அவனுங்க வந்து அந்த ஸ்கோடால வந்து இந்த 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபாய்க்குலாம் வண்டி போடுற ஐடியாவே கிடையாது கைஸ். நான் கார் எடுக்கிறப்ப நான் வந்து ஸ்கோடால போய் கேட்டேன். அவன் அடிச்ச ஒரே விஷயம் 15 லட்சம் குறையாம வண்டி இல்லைன்னு தான் சொன்னான். அப்போ ஒரு 3 years 4 years பேக் நான் சொல்றது. இப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல தாராளமாவே வந்து சூப்பர் வண்டி கொடுக்குறான். இந்த 8 ரூபா 9 ரூபாய்க்குலாம் ஸ்கோடா வந்து நல்ல வண்டி கொடுக்குறான். அவன் ஆக்சுவலா ஜெர்மன் வண்டி ஓட்டணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குங்க கைஸ். என்ன நமக்கு ஒரு பயம் மெயின்டெனன்ஸ் கூட இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. வண்டி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூட ஆகாது கைஸ். எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா உடனே கொண்டு போய் நீங்க காட்டிட்டீங்க, உடனே நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, என்னமோ ஆகுது அப்படின்னா நீங்க உடனே அதை ரெக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னாவே சூப்பரா இருக்கும் கைஸ். இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெச் இருக்கு, நான் லைட்டாக ட்ராக் பண்ணலான்னு பார்த்தேன், திரும்ப டிராஃபிக் ஆயிடுச்சு அகைன். நான் நார்மலாக ஏதாவது தனியாக ஒரு வீடியோ வரும்போது நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன் வண்டி எப்படி. இப்போ நான் லைட்டாக வேணா ட்ராக் பண்ணி காட்டுறேன், வேணா பாருங்க. இப்போ நான் வந்து அரௌண்ட் 3rd gearல இருக்கேன். ஸ்பீடா மீட்டர் ப்ரோ காட்டு, ஸ்பீடா மீட்டர் பாருங்க, நீ நல்லா காட்டு, இப்படி காட்டு, இப்படி ஃப்ரண்ட்ல வந்து காட்டு. ஸ்பீடா மீட்டர் பாருங்க. நான் இப்போ 3rd இருக்கேன். சாரி கைஸ், டிராஃபிக் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கூட உங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணி காட்டுறேன். நம்ம வண்டி வெளியே பார்த்துட்டு வரலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். இப்போது நம்ம ஸ்கோடாவோட ஆடியோ சிஸ்டம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ளே மட்டும் பண்ணி காட்டுறேன் சாங்ஸு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் இப்போ நான் ஸ்டெச் அடிச்சு காட்டுறேன். 1st gear 2nd gear மாற்றுறேன். வண்டி எவ்வளோ இதில் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். சிக்னல் ரெட்டில் இருக்குது, இதுவும் விழுவட்டும், மாற்றி காட்டுறேன். ப்ரோ போட்டாங்க ப்ரோ, போகிற ப்ரோ. இப்போ பாரு ப்ரோ, 2nd gear போயிட்டேன். 2nd gearல கிட்டத்தட்ட 60 போயிடுச்சு 2nd gearல. இப்போ 3rd gearல ஒரு 80 தாண்டிடும் நினைக்கிறேன். 80 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100லாம் வந்து ஒரு பாயிண்ட் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஏறிடுச்சு ப்ரோ. ஓகே, அலர்ட் கொடுத்துருச்சு. நம்ம புது வண்டி, ரொம்ப ரேர் பண்ணக்கூடாது. போதும் கைஸ், நமக்கு ட்ராக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ணி காட்டியிருக்கேன், பார்க்கலாம். ஸ்கோடா கைலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, அதான் கரெக்டு தான். ஓகே கைஸ், ஜஸ்ட் இப்போ வண்டியோட ஒரு சினிமாட்டிக் வியூஸ் மட்டும் பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், அலாக்கள் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். கைஸ், கைலாக்குள்ளே உட்காந்துருக்கோம். வண்டியோட இன்டீரியர் கைஸ் செம்மையாக இருக்குது, செம்ம. நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டேரிங்லேயே வந்து அதாவது இன்ஃபோடைம் சிஸ்டத்துக்குள்ள ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. சாங் சேஞ்ச் பண்ணுறது, மாட்டுறது, அண்ட் நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம் ஏற்றுறது, டவுன் பண்ணுறது. இது அது மாதிரி இது வந்து சம்திங் டிஸ்பிளேல உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஏசியோட வெண்ட்டு. இது வந்து நமக்கு அந்த இந்த கிரில் மாதிரியே இருக்கும். ஸ்கோடாவோட ஃப்ரண்ட் கிரில் மாதிரியே இருக்கும். இந்த கிரில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசி பட்டன், அது மாதிரி அந்த சர்க்குலேஷனு, ஃபாக், டீஃபாகரு, செட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரில எனக்கு. இது வந்து ஹசார் லைட்டு ப்ளஸ் வண்டியோட லாக்கு ஆனில் இருக்கா. சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா பாருங்களேன், சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு தான். அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஆஃபு இதெல்லாம் இருக்குது வண்டியில். அது மாதிரி க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம தனியாக வாங்கி போட்டது, கம்பெனி இதோட சிஸ்டம் கிடையாது. ஸோ அதுக்காக வந்து அவங்க அக்சசரிஸ்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் க்ளவ் பாக்ஸுக்கு ஏசி இருக்குது. இந்த பார்த்தீங்களா, வேணும்னா ஏசி ஆன் பண்ணிக்கலாம். சம்திங் ஜில்லுன்னு ஜூஸ் எதுவும் குடிச்சிக்கலாம். அது மாதிரி நமக்கு இங்கே ஒரு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இங்கே வைக்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 6 speed கியர் பாக்ஸ். இது 6th gear இருக்குது. ரிவர்ஸ் கியர் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கியர் இப்படி அழுத்தி அப்படி போட்டோம்னா ரிவர்ஸ் கியர். இது திரும்ப விட்டோம்னா லாக் எடுத்துக்கும், அவ்வளோதான். இதோட ஃபங்க்ஷன் இங்கே ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். சீட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லைட்டு வேறு லெவலில் இருக்குது, ஒயிட் லைட்டு.
ஓப்பன் பண்ணுறேன். டோர் ஓப்பன் பண்ண தெரியும். எப்படி பார்த்தீங்களா? நைட்டில் செம்மையாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும் நைட்டில். வண்டி ரிமோட்டில் லாக் பண்ண அது மாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு டைம் காட்டுது. டைமு இப்போ டோட்டல் கிலோமீட்டரு இந்த இதெல்லாம் காட்டுது நமக்கு ஓரளவுக்கு. அது மாதிரி ஹெட்லைட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே இது பாருங்க, ஹெட்லைட்டோட சுவிட்சஸ் இது இங்கே. அது மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டர்லாம் இது. அது மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணிட்டு செட்டு பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். செட்டு அதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா செட் ஆகும். அதுவே பாஸ் பண்ணுறது இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பாஸ் பண்ணுறது இங்கே தான் இருக்குது. ஒரு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டான். அது மாதிரி நமக்கு இதில் இந்த ஆப்ஷன் வைப்பர் ஆப்ரேஷன் பூரா இங்கே இருக்குது, ஆப்போசிட் சைடில் வரும். அது மாதிரி இங்கே ஒரு டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது கைஸ், வண்டி செம்மையாக இருக்குது. நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்மே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் இப்போது பேக் சைடில் பேக் வியூ காட்டுறேன். பேக் சீட் பார்க்கலாம். நமக்கு அது மாதிரி இங்கேயே 4 விண்டோ கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ஸு. சைடு வீலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது மாதிரி சாய்ச்சிக்கிறது, சீட்டை சாய்ச்சிக்கிறது. செகண்ட் பேக் சைடு சீட் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கேயும் ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சேம் அதே மாதிரி கிரில்லாம் கொஞ்சம் அதே ஃபினிஷிங்கு. அது மாதிரி இது மேக்னெட்டோட வலை, வெயில் அடிக்காமல் இருக்க நைட் நேரத்தில் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்தா. இங்கேருந்து பார்த்தாவே ப்ரீமியம் லுக் அப்படி இருந்தாலே தனியாக தெரியுது வண்டியில். வேறு உள்ளது கைஸ் வண்டி. இதெல்லாம் பிரிக்கலை, புது வண்டி அப்படியே இருக்குது. ஸோ அவங்க பிரிச்சுட்டு போட்டுப்பாங்க. அது மாதிரி இங்கே வழக்கம் போல் 3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்கோடாவில் இங்கேயும் இல்லை, ஃப்ரண்ட்டில் அங்கேயும் இல்லை, பேக் சைடில் மட்டும்தான் இருக்குது. எல்லா வண்டிலையும் அந்த டிரைவர் சீட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மீதி 3மே கொடுப்பாங்க. இதில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. ஓகே கைஸ், நம்ம அப்படியே டிக்கிக்கு போவோம். டிக்கி நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே கைஸ், டிக்கி திறக்கலாம். சரிங்களா? டிக்கி பூட் ஸ்பேஸு. டிக்கி உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு ஸ்பேசியஸ் நிறையாவே இருக்குது. டிக்கி செம்மையாக இருக்குது, நல்லா எனர்ஜிக்காக இருக்குது. கிட்டு தெரியுதுங்களா? நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கிட்டு நல்லாயிருக்கு. கிட்டுமே ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. இது அலாய் வீல் கிடையாது, ட்ரம் வீல் தான், ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் கொடுத்துருக்காங்க, நைட்டில் போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி சம்திங் வேறு ஏதாவது இது கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். இல்லை சார்ஜிங் பாயிண்ட்லாம் இல்லை. சார்ஜிங் பாயிண்ட்டில் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் இது வந்து இங்கே ரோப் கொடுத்துருக்காங்க, அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரோப்போட, டிக்கி ரோப்போட. ஓகே கைஸ், அவ்வளோதான். நமக்கு இங்கே லாக்கருக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா டோர் கீழே வருது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ஆயிடுச்சு. அதுமாதிரி டயரு ஆக்சுவலாக ஸ்டாக் டயர் வந்து எம்ஆர்எஃப் தான் வருது. வண்டியிலே வர டயர் வந்து எம்ஆர்எஃப் தான் வருது. எம்ஆர்எஃப்ல என்னென்னு கேட்டிங்கன்னா 205 தெரியுதுங்களா? 205 60 ரிம் சைஸ் 16 92H வண்டியோட ஸ்பீட் போகும். அந்த வலையில் கைலாக்குன்னு ஒரு கைலாக் அப்படின்னு வந்து ஒரு இது வருது, உங்களுக்கு பாயிண்ட் வருது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்றேன் கைஸ். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். This video is sponsored by Biomart.